ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பவுல் எழுதுகிறார். என்ன காரியம்? என்னுடைய வாழ்க்கையில் மரணம் நெருங்கிவிட்டது. நல்ல ஒரு போராட்டமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டேன். இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இயேசுவினுடைய அந்த மொழிப்படி ஒரு நித்திய இளைப்பாறுதல், அதாவது கொஞ்ச நாள் நான் தூங்க போகிறேன், ஒரு நித்திரை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாரே, அந்த காரியம் என் வாழ்விலே நடக்கப் போகிறது. அதற்கு பின்பாக அவருடைய ரகசிய வருகை நடக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்று அங்கே தெசலோனிக்கருக்கு எழுதினாரே, அதே காரியத்தில் நான் அவருடைய பிரசன்னமாகுதல் நடக்கும் பொழுது எழுந்திருப்பேன். அப்பொழுது எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். அவருடைய அந்த பிரசன்னமாகுதலை வருகை எதிர்பார்த்திருக்கிற எல்லாருக்கும் அதை அவர் தந்தருள்வார் என்று சொல்லி இங்கே தன்னுடைய வாழ்வின் கடைசி பக்கங்களை அவர் அங்கே நிரப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கென்று வாழ்ந்த பவுலினுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய மரணம் அதிசீக்கிரத்தில் இருக்கும் என்று உணர்ந்து தம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கீழ்கண்டவாறு அவர் விவரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு நல்ல போராட்டமாகவும் போரிட தகுதியானது ஒன்றாகவும் அவர் அங்கே கருதினபடினால்தான் நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். அவர் பின்னாடி காணக்கூடிய, அதாவது நம் பின்னால் சொல்லப்படக்கூடியவைகளுக்காக அவர் அவைகளுக்கு விரோதமாக போராடினார். எவைகளுக்கு விரோதமாகலாம் போராடினார்னு சொன்னால் சாத்தானுக்கு விரோதமாக போராடினார். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய யுத்தமெல்லாம், நம்முடைய போராட்டமெல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே சத்ருவோடு கூட அத்தனையான போராட்டம் இருந்தபடியினாலே எபேசு சபைக்கு அந்த ரகசியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து யூதர்கள் மத்தியிலும் அவருக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது. சொந்த ஜனங்களினால அவருக்கு அநேக போராட்டங்கள் இருந்தது. அதே போல புற சமயத்தாரின் தீய செயல்களையும் அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். அதனை 3வது அதிகாரம் 1-5 வரை பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 21 32 வரையிலும், கலாத்தியர் 5:19 21 வரையிலும் கூட நாம் கற்றுக்கொள்ள முடியும். யூத புற சமயத்தாரினுடைய தீய செயல்கள், அதே போல யூத மதத்தினால் அவர் அத்தனையாக அவர் பாதிக்கப்பட்டார். சபையிலுள்ள அநேக முரண்பாடுகள் அவரை பாதித்தது. அதே போல விபச்சாரங்கள், கள்ள போதகர்கள், சுவிசேஷத்தை திரித்து கூறுகிறவர்கள், இவைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் பவுலுக்கு இருந்தது. பவுல் பாடுகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அவன் தன் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமானவருக்கு உண்மை உள்ள ஒரு விசுவாசியாக அவர் நிலைத்திருந்தார். பயங்கரமான சோதனைகள், மிகுந்த சோர்வுகள், அதிக உபத்திரவங்கள் ஆகியவை இருந்த நாட்களில் நண்பர்களால் கைவிடப்பட்ட போதும், கள்ள போதகர்களால் எதிர்க்கப்பட்ட போதும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் அவரால் காத்து கொள்ளப்பட்டது. சுவிசேஷத்தின் ஆதி உண்மையை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் இங்கே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13-14 இந்த வசனங்களை அவர் திரும்ப திரும்ப அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அத்தனையாக தன்னுடைய கடைசி நாட்களிலே இந்த காரியங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். தன் விசுவாசத்தை காத்து கொண்டார். சுவிசேஷத்தின் ஆதி உண்மையை அவர் ஒருபோதிலும் விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடினால நம்பிக்கையாய் சொல்லுகிறார். நீதியின் கிரீடம் பவுல் தன் ஆண்டவருக்கும் தன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கும் விசுவாசம் உள்ளவராய் இருந்தபடினால பரலோகத்தில் அவருக்கு தேவனுடைய அன்பான அங்கீகாரமும் நீதியின் கிரீடமும் காத்து
கொண்டிருந்தன என்று சொல்லி ஆவியானவர் அவரிடம் சாட்சியாக அறிவித்தபடியினாலே இதை எழுதுகிறார். தங்கள் விசுவாசத்தை நீதியின் பேரில் வைக்கிற எல்லாருக்கும் பரலோகத்தின் பலன்கள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்கிற காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் தாங்கள் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக அவருடைய வருகைக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை கொடுப்பார். எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இந்த அங்கீகாரத்தை அவர் தந்தருள்வார் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கே கார்ப்பு என்கிறவருடைய வீட்டில் விட்டு வந்த அந்த மேலங்கியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, தோல் சுருள்களை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவர் கைது செய்யப்பட்டு அவசரமாக கொண்டு வரப்பட்டபடியினாலே த்ரோவாவில் இருக்கிற அந்த வீட்டிலிருந்து இங்கே குளிர் அதிகமாய் சிறையில் இருக்கிறதுனால நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி இங்கே சொல்லிவிட்டு அங்கே நிறைய பேர் தன்னை கைவிட்டதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களிலும் கூட நான் போராட்டத்தை முடிக்க போகிறேன், அப்போது கூட எனக்கு நிறையா கைவிட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்று 17வது வசனத்தில் எழுதுகிறார். ரோமாபுரியில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கடுமையான உபத்திரவம் ஏற்பட்டதினால உண்மையுள்ள பகிரங்கமாக அறிக்கையிடும் அப்போஸ்தலரோடு தங்களை தொடர்பு படுத்த ஒருவருக்கும் அன்னைக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வசனம் 16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக என்று எழுதுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் விசேஷித்த பிரகாரம் அவருக்கு அருகே நின்று அவரை திடப்படுத்தி அவர் அனுபவத்தில் அந்த காரியத்தை திடப்படுத்துகிறத உணர்ந்தபடினால கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்கும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், நம்மோடு கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் இந்த விசுவாச போராட்டத்தில் விசுவாச வாழ்க்கையில் நம்ம தகுதி உடையவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்து போராடும் பொழுது எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி அவர் நம்மை கொண்டு பயன்படுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி தருவார். அந்த காரியத்தை தான் பவுல் தன்னுடைய கடைசி நேரத்தில் உணர்ந்தவராக. எல்லாரும் பயந்து உபத்திரவத்துக்கு பயந்து ஓடிட்டாங்க. ரோம சட்டம் அவ்வளவு கடுமையாக இருந்துச்சு, அது ஒரு பெரிய கொலை குற்றம் என்று சுவிசேஷம் அறிவிப்பதை அவர்கள் அறிவித்தபடியினால் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பாதுகாத்தார். ஆகவே இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் என் ஆண்டவருடைய அங்கீகரிப்பும் அவருடைய பரிசும் எனக்காக காத்திருக்குது. எப்போ கிடைக்கும்னு சொன்னால் அப்போ போன உடனே அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதல், அவர் தன்னுடைய ரகசிய வருகையில் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். பின்பு உயிரோடு இருக்கிற நீங்கள் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபமாகி வரும்பொழுது உங்களுக்கும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பி இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் அதை தருவார் என்று வாக்கு அறிவிட்டு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் உலகமெல்லாம் கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவர் கர்த்தர். நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையாக நிற்க முடியும். அவரை இறுக பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சாத்தானுக்கு விரோதமாக, பாவத்துக்கு விரோதமாக, இந்த உலகத்தில் மற்ற சுவிசேஷத்திற்கு எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாக நமக்கு செயல்பாடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயித்து போராடி வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.